ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல எப்படி நடத்தணும்னு சும்மா எங்கெல்லாம் பார்த்து கத்துக்கங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்து கிரவுட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் ஃபுட் ஸ்டால்ஸ்க்கு ஃபுட் குவாலிட்டி என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா பண்ணிருந்தாங்க. என்ன ஏதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நம்ம மதுரையில இன்ஃபோடாஸ் பிரசன்ஸ் மதுரைஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது அப்படின்றத சொன்னதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு டவுட். கோயம்புத்தூர்ல இப்படிதான் சொன்னாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியலையப்பா அப்படின்னு. உள்ள போனா அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபுட் ஸ்டால்ஸா இருக்கட்டும், ஃபுட் குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரவுட் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல விடாம ஃபுட்டுக்குன்னு ஒரு டைம் பிரிச்சு ஸ்லாட் பிரிச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க உள்ள விட்டுட்டு நடுவுல ஒரு பிரேக் அவுட் கரெக்டா எந்த பிரச்சனையும் இல்லாம திருப்தியா 90 வெரைட்டிக்கு மேல இருக்கிற வெஜ் நான்வெஜ் பஃபட் எல்லாம் சும்மா சூப்பரா கொடுத்து அசத்திறாங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஸ்டால் இருக்குது, குழந்தைங்க வந்தாங்கன்னா விளையாடுற கேம் இருக்குது, அப்புறம் முக்கியமா சூப்பர் சிங்கரான பிரியங்கா, அப்புறம் நம்ம ஸ்ரீனிஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன வேணும், இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு அப்படியே நம்ம போய் இதுல செம்மையா செலிப்ரேட் பண்ணி நல்லா திருப்தியா சாப்பிடலாம். நம்ம மதுரையில சூர்யா நகர்ல துவாத்த சாந்தம் கன்வென்ஷன் சென்டர்ல தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. உடனே குடும்பத்தோட போங்க, சும்மா கொண்டாடிட்டு வாங்க.